அருமையான ஒரு கதை. நான் எப்பவும் சொல்கிறது உண்டு, இந்த கதையை நான் மிஸ் பண்ணுறதே இல்லை. சிட்டியில் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்த ஒரு டாக்ஸி டிரைவரும் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு மத பிரச்சாரகரும் 2 பேரும் ஒரே நாளில் இறந்து போயிட்டாங்க. இறந்து மேலே கோர்ட்டுக்கு போனாங்க. முதல்ல அந்த டாக்ஸி டிரைவர் வந்தார். யமதர்மன் கேட்குறாரு, என்னப்பா என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? சொல்லாத மாதிரி டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். உடனே அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தார் யமதர்மன். இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. லேப்டாப்பில் தட்டின உடனே அப்படியே பார்த்துட்டு, சரி பரவாயில்ல, நல்லதுப்பா, இந்தப்பா உனக்கு சொர்க்கம் போப்பா அப்படின்னு தங்க சாவி கொடுத்து சொர்க்கத்துக்கு அமிச்சிட்டார். 2வது இந்த மத பிரச்சாரகர் வந்தார். இவர்கிட்ட கேட்டான், என்னப்பா பண்ணிகிட்டு இருந்தேன்? அவர் சொன்னார், கடவுள் பெயரை உலகமெல்லாம் பரப்பினேன், கடவுள் பெயரால் நான் ஊழியம் செய்தேன், நிறைய பண்ணேன், நல்லது பண்ணேன், என்னென்னவோ சொன்னார். யமதர்மன் பார்த்தார் மொத்த கம்ப்யூட்டரையும். அவருடைய ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, மொத்த ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு, உனக்கு நரகம்தான், நரகத்துக்கான சாவியை எடுத்து கொடுத்து நீ கிளம்புப்பான்னார். அவர் பிரச்சாரர் வேகமாக கத்த ஆரம்பித்தார், என்ன தைரியம் உனக்கு? ஒரு சாதாரண டாக்ஸி டிரைவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு, நான் ஒரு பிரச்சாரகன், மத பிரச்சாரகன், கடவுள் பெயரை உலகமெல்லாம் பாடி பரப்பி இருக்கிறேன், என்ன நரகத்துக்கு அனுப்புவேன்? வேகமாக கத்த ஆரம்பித்தார். ப்ரொஃபஷனலாக கத்தி கத்தி பழக்கம் இல்லையா, நல்லா கத்த ஆரம்பித்தார். யமதர்மன் சொன்னார், அப்பா சைலண்ட்டாரு, இங்கே நாங்கள் நீ என்ன பண்ணுவேன்னு பார்க்க மாட்டோம், நீ என்ன பண்ணேன்னு பார்க்கறதில்ல, அதோட எஃபெக்ட் என்னன்னு தான் பார்ப்போம். அவர் டாக்ஸி தான் ஓட்டினார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அவர் ஓட்டின வேகம், விதம், டாக்ஸிக்கு உள்ளே இருந்தவங்க வெளியில் இருந்தவங்க எல்லாருமே கடவுளை உயிருக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருந்தாங்க. டாக்ஸி ஓட்டினால் அவர் பல பேரை பக்தர்களாக மாற்றிருக்காரு. ஆனால் நீ பேசின விதம், நீ என்னதான் உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தாலும் மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்க. அவர் என்ன செஞ்சார்னு நாங்கள் பார்க்கறதில்ல, அதோட எஃபெக்ட் என்னன்னு தான் பார்ப்போம். நீயும் என்ன செய்யறேன்னு நாங்கள் செஞ்சேன்னு நாங்கள் பார்க்கல, அதோட எஃபெக்ட் என்னன்னு தான் பார்க்குறோம். இப்போ ஒருவேளை நாம் பேசும்பொழுது நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் மேலே போகும்பொழுது எனக்கு நரகசாவி கொடுத்துருவாங்க. உங்களுக்காக இல்லைன்னாலும் எனக்காகவாவது முழிச்சிருங்க. ஆழமான இந்த ப்ராசஸ்க்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா தூக்கம் இருக்காது. நுழையணுங்கிற தேடுதல் இருந்ததுன்னா போதும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சில நேரத்தில் பிரச்சனை என்னென்னா, இப்போ நீங்களாகவே விருப்பப்பட்டு வந்திருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. பிரச்சனையே என்னென்னா, சில நேரத்தில் உங்கள் வீட்டம்மாவோ இல்லை கணவனோ மனைவியோ ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தோணும், ஆஹா இந்த ப்ரோக்ராம் எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணிடுச்சு, இவரும் போயிட்டு வந்தானா வாயை கட்டிடுவார் சாமி, வீட்டில் சண்டை இருக்காது, வீட்டில் நிம்மதியாக இருக்கலாம்னு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு வச்சுருவாங்க. ஃபோர்ஸ் பண்ணி அமுச்சு வச்சுருவாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் போய் வா. இப்போ அந்த மாதிரி வர்றவங்க தான் பிரச்சனையே. இப்போ அந்த மாதிரி வந்திருந்தீங்கன்னா, யாராவது ஃப்ரெண்டு சொல்லி இல்லை வேறு யாராவது ஃப்ரெண்டு சொன்னால் கூட நம்பிடுவீங்க. கணவனோ அல்லது மனைவியோ சொல்லி வந்தவங்க, அவங்க தான் பிரச்சனையே. இல்லை சாமி சரி, சாமி சொல்கிறதெல்லாம் சரின்னு நம்புறதுல பிரச்சனை இருக்காது. ஆனால் கணவன் சொல்லி நாம் போனதுனால அந்த இடத்துல சரியாக இருக்குன்னு நம்புறது பிரச்சனை. இப்போ சாமி சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறதுல பிரச்சனையே இருக்காது. ஆனால் கணவன் சொல்லி இல்லை மனைவி சொல்லி நான் போனேன் இல்லையா, அவங்க சொன்னது சரி நம்புறது பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி வந்தவங்க தான் என்ன ஆகும், அவங்க செட்டில் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும். நானும் பார்த்துருக்கேன். நீங்களாகவே வந்துருந்தீங்கன்னா பிரச்சனை இருக்காது. உடனே மெடிடேஷன் நுழைய ஆரம்பிச்சிருங்க, அந்த தேடுதல் இருக்கும், பிரச்சனை இல்லை. யாராவது சொல்லி வந்திருந்தால் கூட தெரிஞ்சுக்கோங்க, ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த டெக்னாலஜிக்குள்ளே புகுந்தீங்கன்னா மட்டும்தான் இதோட பலன் உங்களுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கும். யார் சொல்லி எக்காரணத்துக்காக உள்ளே வந்திருந்தீங்கனாலும் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். வந்துட்டீங்க, உடம்பால் வந்துட்டீங்க, அதனால் உணர்வாலையும் முழுகுங்க. உணர்வாலும் ஆழ்ந்து முழுகுங்கள். நீங்கள் ஆழ்ந்து முழுகினால் மட்டும்தான் இந்த மலர்ச்சி உங்களுக்குள் நடக்க முடியும். நித்யானந்தத்தின் நிறைவு, நித்யானந்தத்தின் ஸ்புரணம் உங்களுக்குள்ளே நடக்க முடியும். அதனால் எல்லா தியானங்களுக்குள்ளும் தயவு செய்து ஆழ்ந்து முழுகுங்கள். இது படிப்படியாக உங்களை ஆழமாக எடுத்துகிட்டு போகிற மெத்தடு. நீங்கள் சில நேரத்தில் நினைக்கலாம், சில பேர்
ஒரு 10 தியானம்னா 8 செய்கிறேன், 2 விட்டுறலாம் விடப்பா, 80% பலம் வந்தால் போதும். இல்லை, நடக்காது. ஒன்று செஞ்சால் 10 செய்யணும், இல்லை 10ஐயுமே செய்யக்கூடாது. நீங்கள் 8 இல்லை 9 செஞ்சீங்கன்னாலும் 90% பலன் கிடைக்குன்னு நினைக்காதீங்க, 0 தான். ஒன்று முழுமையான பலன், இல்லை முழுமையான 0. அதனால் தயவுசெய்து எந்த செஷனையும் மிஸ் பண்ணாதீங்க. பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த தியானம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது தான் உடம்புக்குள்ளே இல்லாத பிரச்சனையெல்லாம் வரும். ராத்திரி 2 மணி வரைக்கும் உட்காந்து கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காது, எந்த பிரச்சனையும் வராது. கண் எரியும், ஆனால் என்ன பண்ணுவீங்க, கண்ணை திறந்து வச்சுட்டு பார்க்குறது. ஆனால் தியானம் பண்ண ஆரம்பிச்சு தான் இருந்தோணும், எனக்கு இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, இல்லை ஏற்கனவே கொஞ்ச நாளாக இருந்தது, எனக்கு முட்டி வலி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், இந்த தியானத்தை விட்டு அடுத்ததை பண்ணிக்கலாம், விடுப்பா பரவாயில்ல, எனக்கு தெரியாத என்ன இருக்குது. நான் ஏற்கனவே நிறைய கிளாஸுக்கு போயிருக்கேன். இந்த நிறைய கிளாஸுக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறவங்க தான் பெரிய பிரச்சனை. அந்த கிளாஸ்க்கெலாம் போனதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுக்கெல்லாம் போயிட்டோம், நமக்கு ஏதோ பெருசாக தெரிஞ்சிடுச்சின்னு சொல்லி இதுக்குள்ளே முழுகாமல் இருக்கிறது தப்பு. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது, அதனால் இந்த மன அமைப்புகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆழ்ந்த தேடுதலோடு ஆழ்ந்த முழுகுங்கள். இந்த மொத்த நிகழ்ச்சிகளுக்குள்ளும் மொத்த ப்ராசஸுக்குள்ளேயும் தியானம் மட்டும் இல்லை, நீங்கள் அடுத்து செய்ய போகிற தியானம் சார்ந்த செயல்கள் எல்லாவற்றிற்குள்ளும் ஆழ்ந்து முழுகுங்கள். முழுமையாக ஆழ்ந்து கரையுங்கள். ஆழமான தேடுதலோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளே முழுகுங்க. ஒரு சில வினாடிகள் தீவிரமான தேடுதலோடு இந்த மொத்த நிகழ்ச்சிக்குள்ளும் நுழைந்து இந்த நித்யானந்தத்தை என்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்வேன்னு உறுதியான சங்கல்பத்தை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். உடலாலும் மனதாலும் இந்த நித்யானந்தத்தை உணர்ந்தே தீருவேன்னு உறுதியான சங்கல்பத்தை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த உறுதியான சங்கல்பம் உங்களுடைய உடலையும் மனசையும் இணைத்து இந்த நிகழ்ச்சிக்குள்ளே உங்களை ஆழ்ந்து முழுக வைக்கும். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். அடுத்த ஒரு 5 நிமிடம் இந்த உறுதியான சங்கல்பத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். கண்களை கட்டி நிமிர்ந்து அமருங்கள். உங்கள் உடலையும் மனதையும் ஒன்று திரட்டி ஆழமான தேடுதலோடு இந்த நிகழ்ச்சிக்குள் முழுமையாக நுழைந்தே தீருவேன், நித்யானந்தத்தை அடைந்தே தீருவேன் என்று உறுதியான சங்கல்பத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். திடமான சங்கல்பத்தை உங்களுக்குள் உருவாக்குங்கள். உங்களுக்குள் நித்யானந்தம் மலர வேண்டுமென்று ஆழ்ந்த சங்கல்பத்தையும் பிரார்த்தனையையும் உருவாக்குங்கள். ஆழமான தேடுதல் இருக்குமானால் இந்த வினாடி பூரணத்தன்மை உங்களுக்குள் மலர முடியும். ஆழ்ந்த தேடுதலை உருவாக்குங்கள். உள்ளம் உருக, கண்கள் கரைய, உங்களுக்குள் திடமான சங்கல்பத்தையும் பிரார்த்தனையையும் உருவாக்குங்கள். இந்த ஒரு சங்கல்பத்தால் உங்கள் உடலே அதிரட்டும்.
பூரணத்தன்மையை அடைந்தே தீருவேன், நிறைநிலையை அடைந்தே தீருவேன், திருப்தத்தன்மையை அடைந்தே தீருவேன் என்ற ஒரு சங்கல்பத்தை உருவாக்குங்கள். ஆழ்ந்த அமைதியோடு உடல் முழுவதையும் இந்த சங்கல்பத்தால் நிறையுங்கள். உங்கள் நரம்புகள் முழுவதும் இந்த ஒரு சங்கல்பத்தால் துடிக்கட்டும். ஆழ்ந்த அமைதியோடு இந்த சங்கல்பத்தை உருவாக்குங்கள். உள்ளம் உருக, கண்கள் கரைய, ஆழமான உறுதியோடு இந்த ஒரு சங்கல்பத்தை உருவாக்குங்கள். பூரணத்தன்மை அடைந்தே தீர வேண்டுமென்றும் 4 நாட்களும் இதே ஆழத்தோடு இந்த தியான நிகழ்ச்சிக்குள் நுழைவேன் என்றும், உடலையும் மனதையும் ஒன்று திரட்டி நித்யானந்தத்தை அடைந்தே தீருவேன் என்றும் ஆழ்ந்து இந்த சங்கல்பத்தை உருவாக்குங்கள். இந்த ஒரு சங்கல்பத்தினால் உங்கள் உடலே அதிரட்டும். பூரணத்தன்மை மலர்ந்தே தீர வேண்டும் என்கின்ற இந்த ஒரு சங்கல்பம் திடமாக உங்கள் நரம்புகளுக்குள் பாயட்டும். அளவிற்கு இந்த ஒரு சங்கல்பத்தை உருவாக்குங்கள்.
மெதுவாக, மிக மெதுவாக கண்களை திறக்கலாம். ஆழமான இந்த தேடுதலோடு மொத்த நிகழ்ச்சிக்குள்ளும் நுழையுங்கள். உங்களுக்குள் நித்யானந்த ஸ்புரணம் மலரும், நித்யானந்தம் மலரும். ஒன்று சேருங்கள். அடுத்த வகுப்பில் இந்த டெக்னாலஜி, இந்த நித்யானந்த ஸ்புரன்ற இந்த சயின்ஸை எப்படி சாமி எவால்வ் பண்ண, இந்த டெக்னாலஜி எப்படி நடந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நாம் ப்ராசஸுக்குள்ளே ரசவாதத்திற்குள் நுழைவோம். இப்போது